முடிவுதிர்வை சமாளிக்க முடியவில்லையா? விகேரின் பிபிஎஸ் தான் உண்மையான தீர்வு. புக் யுவர் அப்பாயின்மெண்ட் 7075627444. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. அப்போ பேசிக்கா இந்த நலங்கு மாவு அப்படின்னு சொல்ற இந்த விஷயமும் சருமத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லும்போது பெஸ்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ எந்த வகையான ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் அதை வந்து இதை கிளியர் பண்ணிடுது. கஸ்தூரி மஞ்சள், ஸோ பெண்களுக்குன்னே ஒரு வரப்பிரசாதம்னா நம்ம கஸ்தூரி மஞ்சள் சொல்லலாம். இப்போ நீங்கள் இது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்பவே பெனிஃபிட்ஸ் தரும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஸ்கின் ரிலேட்டட் டிசீஸ் ஏதாவது கண்டிஷன்ஸ் ஒருத்தவங்களுக்கு இருக்குது, இப்போ எக்ஸிமா இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு ஸ்கின் டிசீசஸ் அலர்ஜிஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க இந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது நம்ம ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாமா? தாராளமாக யூஸ் பண்ணலாம். டெய்லி நம்ம வந்து இதில் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி இல்லை ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியும் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸும் ½ hour அப்புறம் வாஷ் பண்ணலாம். அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே மறைய ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த சோப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நலங்கு மாவு யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்கின்ல மட்டும் இல்லை, நம்ம பாடியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மைண்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல் ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு வர ஆரம்பிக்கும். எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஒன்று ட்ரை ஸ்கின் இருக்கும், இல்லை ஆயிலி ஸ்கின்னாக இருக்குங்க, இல்லை வெளில போயிட்டு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, அடிக்கடி எனக்கு தடிப்பு அர்டிகேரியா வருது, ஃபுட்டு மாற்றி சாப்பிட்டா இந்த பிரச்சனை வருது, நிறைய சொல்லிட்டு இருக்கோம். ஃபேஸ்லையுமே வந்து பார்த்தோம்னா நிறைய பிரச்சனைகள். அது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷனாக இந்த நலங்கு மாவு. ஹாய் ஹலோ வணக்கம் மாதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ், நான் உங்கள் அனிஷா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இந்த ஹெர்பல் பாத் பவுடர் அப்படின்றது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காகவே இருக்குது. பட் இது நம்ம வந்து காலங்காலமாக நலங்கு பொடி அப்படின்றது வந்து நம்மளோட வீட்டில் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் இது. இந்த நலங்கு பொடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குழந்தைங்களுக்கு மட்டும்தான் ஒரு காலத்தில் போட்டுட்டு இருந்ததா இருந்தது. பட் இப்போ இது எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க, ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கிறதுனால இந்த நலங்கு பொடி எப்படி பண்ணலாம், இதுக்கான அப்சல்யூட் ரெசிபி என்ன, இதுக்கான கரெக்டான ஃபார்முலா என்ன அப்படின்றது நம்ம கிட்ட சொல்றதுக்கு இன்னைக்கு யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா டாக்டர் நித்யா, ஷீஸ் சித்தா டாக்டர். ஸோ இதை பற்றி பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ வணக்கம் மேம். வணக்கம். ஸோ இந்த நலங்கு பொடி அப்படின்றது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக ஹெர்பல் பாத் பவுடர் அப்படின்றது வந்து எல்லா இடத்துலையுமே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹெர்பல் பாத் பவுடர் நலங்கு பொடி இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன மேம்? இந்த நலங்கு பொடி ஒரு பெஸ்ட் டாபிக்னே சொல்லலாம். எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாங்க. நிறைய டவுட் இருக்கு. இது கிட்ஸுக்கு யூஸ் பண்ணலாமா, ஜென்ஸ் யூஸ் பண்ணலாமா, இல்லை லேடிஸ் இந்த ஏஜுக்கு அப்புறம் யூஸ் பண்ணலாமா, எனக்கு இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கே நான் யூஸ் பண்ணலாமா, நிறைய டவுட் இருக்கு. பேசிக்காக நலங்கு மாவுன்னு என்னன்னு தெரியாதவங்களே இருக்காங்க நிறைய பேருன்னு சொல்லலாம். ஸோ இது சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மெடிசன்னு சொல்லிடலாம். ஸோ சித்தாவில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, டெய்லி ரெகுலராக நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களே மருந்தாக கொடுத்துருப்பாங்க. அப்போ பேசிக்காக இந்த நலங்கு மாவு அப்படின்னு சொல்கிற இந்த விஷயமும் சருமத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாய்ஸ்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்னைக்கு யாருக்கு தான் நம்ம வந்து சரும பிரச்சனை இல்லாமல் இருக்காங்க? எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஒன்று ட்ரை ஸ்கின் இருக்கும், இல்லை ஆயிலி ஸ்கின்னாக இருக்குங்க, இல்லை வெளில போயிட்டு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, அடிக்கடி எனக்கு தடிப்பு அர்டிகேரியா வருது, ஃபுட்டு மாற்றி சாப்பிட்டா இந்த பிரச்சனை வருது, நிறைய சொல்லிட்டு இருக்கோம். ஃபேஸ்லையுமே வந்து பார்த்தோம்னா நிறைய பிரச்சனைகள். அது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷனாக இந்த நலங்கு மாவு. நலங்கு மாவு. ஸோ இது ஆல் இன் ஒன்னா இது பயன்படுறதுனால இதுக்கான எக்ஸாக்ட் ரெசிபி என்ன அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டினாக இருக்கு. ஸோ ப்ராப்பரான ஒரு நலங்கு மாவோட ஃபார்முலான்னு நீங்கள் எதை மேம் சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிளுங்க. இப்போது வீட்டில் நம்ம ஷேக்காய் பொடியெலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இந்த நலங்கு மாவு. ஸோ இதில் சித்த மருத்துவத்தை அடிப்படையில் வச்சு இந்தந்த மூலிகைகள் இது இந்தந்த ரேஷியோவில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன். அதே மாதிரி இது கூட வேற என்ன எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணலான்றதும் நான் சொல்கிறேன். பேசிக்காக நலங்கு மாவு அப்படின்னு சொல்லும்போது பச்சை பயிறு தான் ஃபர்ஸ்ட்ல நிற்கும். இந்த பச்சை பயிறு நம்ம வீட்லேயே ஒரு ஃபேஸ் பேக் சொல்லுங்களேன்னு எல்லாருமே சொல்கிறது பச்சை பயிறு மாவு இருக்கு இல்லையா, அப்படின்னா அதை கூட தயிர் மிக்ஸ் பண்ணி போடுங்க அப்படின்னு அதில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பச்சை பயிறு இதில் ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இதில் சேருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வெட்டிவேர். ஸோ வெட்டிவேர் அப்படின்னு சொல்லும்போது இதில் எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குது. தலைமுடியிலேருந்து ஸ்கின்னுக்கு வரைக்கும் நம்ம அந்த வெட்டிவேர் தைலம்லாம் இருக்குது இல்லைங்களா, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ப்ரெக்னென்சி டைமில் இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும் வெட்டிவேர் தைலம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா வெட்டிவேர் சொல்லலாம். அடுத்ததாக இதே மாதிரி விலாமிச்சு வேர். ஸோ விலாமிச்சு வேரும் அந்த சருமம் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு, ரொம்ப வறண்ட சருமம் இருக்கிறவங்க விலாமிச்சு தைலம்னே இருக்குது, அதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ விலாமிச்சு வேர் இதில் சேருது. அதுக்கப்புறம் கருஞ்சீரகம். ஸோ கருஞ்சீரகம்
எல்லாரும் யோசிப்போம், கரிஞ்சீரகம் இன்டர்னலாக நம்ம சாப்பிட்றோமே, அதிகமாக ஃபேட் இருந்தால் சாப்பிட சொல்லியிருக்காங்க, இந்த பிரச்சனைக்காக சாப்பிட சொல்லியிருக்காங்க, பெயினுக்காக. பட் கரிஞ்சீரகம் அப்படின்னு சொல்லும்போது பெஸ்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ எந்த வகையான ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் அதை வந்து இதை கிளியர் பண்ணிடுது. அதுக்கப்புறம் கார்போகரிசி. கார்போகரிசின்னு சொல்லக்கூடியது நமக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, இந்த படர்தாமரை, ரிங்வார்ம் சொல்லுவாங்க. இந்த கார்போகரிசிலிருந்து செய்யக்கூடிய ஒரு மெடிசன் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஸோ இதுலேயும் கார்போகரிசி இருக்குது. கஸ்தூரி மஞ்சள், ஸோ பெண்களுக்குனே ஒரு வரப்பிரசாதம்னா நம்ம கஸ்தூரி மஞ்சள் சொல்லலாம். ஸோ ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ கஸ்தூரி மஞ்சளும் இது ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக நம்ம சேர்க்கிறோம். அதுக்கப்புறம் கோரைக்கிழங்கு. ஸோ கோரைக்கிழங்கு கிராமத்தெல்லாம் பார்த்தோம்னா வயல் ஓரங்கள் இருக்கும், எடுத்து அரைச்சி அப்படியே தலையில் அப்ளை பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு தலைக்கு ஒரு ஷைனிங்காக ஆகணும், ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கோரைக்கிழங்கு இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் பூலான் கிழங்கு, கிச்சிலி கிழங்கு. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்து ஒரு நலங்கு மாவு செய்ய போகிறோம். ஸோ நலங்கு மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு நாட்டு மருந்து கடையில் புதுசாக வந்த ட்ரக்ஸ்ன்னு பார்த்து வாங்கிக்கணும். ஸோ நாட்பட்டு இருந்தால் அதில் பூச்சி இருக்கலாம், ஸோ டேமேஜ் இருக்கும். அதனால் புதுசாக வாங்கிட்டு வெயிலில் ஒரு 3 நாளாவது இதை உலர்த்தணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான். ஸோ வெயிலில் நல்லா 3 நாள் உலர்த்திட்டு நம்ம இதை பவுடராக அரைக்கணும். இது கூட வேற என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜா இதழ்கள், ஆவாரம் பூ நம்ம சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது 2 பூவும் நம்ம சேர்த்து இதனோட அரைச்சிக்கலாம். ஸோ இதை அரைச்சி வச்சுட்டோம்னா 1 இயர் வரைக்கும் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு சேஃபாக வச்சுக்கணும். வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணலாம், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும், தேவையான அளவுக்கு எடுக்க போகிறோம், வாட்டரில் மிக்ஸ் பண்ணி பாடியில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிக்க போகிறோம். ஸோ இதுதான். இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு சோப் தேவையில்லை. ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நான் சொன்ன மாதிரி வெட்டிவேர் தைலமோ இல்லை குங்குமாதி தைலம், அருகன் தைலம் பாடியில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நலங்கு மாவை போட்டு குளிக்கலாம். ஸோ இதோட சேர்த்து இந்த செம்பருத்தி பூ இல்லை மகிழம் பூ இதெல்லாமே சேர்த்துக்கிறாங்க, அந்த மாதிரி பூக்களும் இதில் சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்கலாம். மகிழம் பூவும் சேர்க்கலாம், செம்பருத்தியும் சேர்க்கலாம். ஸோ இதெல்லாமே எக்ஸ்ட்ராவாக சேர்க்கக்கூடியது தான். இந்த மலர்கள் அப்படின்னு சொல்கிறது எக்ஸ்ட்ராவாக சேர்க்கக்கூடியது. இதுவும் நம்ம சேர்த்து யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் சொன்ன எல்லா பொருட்களுமே எந்தெந்த அளவில் நம்ம சேர்த்தா ஒரு ப்ராப்பரான நலங்கு பொடி நம்மளாம் செய்யலாம்? ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு பச்சை பயிறு சொன்னேன் இல்லைங்களா, பச்சை பயிறு 1 கிலோ, மற்ற மூலிகை எல்லாமே 300 கிராம்ஸ். எல்லாமே 300 கிராம்ஸ். பச்சை பயிறு 1 கிலோ நம்ம எடுத்து வச்சோம்னா அடுத்து நான் சொன்ன எல்லா மூலிகையுமே 300 கிராம்ஸ். இது எந்த கன்ஃபியூஷனுமே வேண்டாம், இதுதான் ரேஷியோ. நீங்கள் 2 கிலோ எடுத்தோம்னா மற்றது எல்லாமே 600 கிராம்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ இந்த ரேஷியோவில் நல்லா உலர்த்திணும். வெயிலில் காய வச்சு அரைச்சா மட்டும்தான் 1 இயர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது இதில் இந்த பூச்சி வருது அப்படின்றது வந்து ஒரு காமன் கம்ப்ளைண்ட்டாகவே இருக்கு. ஸோ பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான ப்ரிவென்ஷன் நம்ம பண்ணலாம்? ஸோ இது ஏர்டைன் கண்டெய்னரில் தான் போட்டு வைக்கணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா ஒரு பேக்கில் காற்றி போகாத மாதிரி டைட்டாக கட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சிடணும். ஸோ இப்போது இங்கேருந்து அப்ராட் போகிறவங்களாம் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. 5 kgs வேணும், 10 kgs வேணும், எனக்கு 1 இயருக்கு வர மாதிரி கொடுங்க, நாங்கள் ஃபேமிலியில் 4 பேர் இருக்கோம். ஸோ அவங்க எல்லாமே 1 இயர் அந்த கிளைமேட்ல வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுக்கு தான் சொல்ல நல்லா ட்ரை பண்ணிடணும். சன்லைட்டில் வச்சு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஃபைன் பவுடராக இதை அரைக்கணும். ஸோ எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து அந்த ஈரப்பதம்ன்றது இருக்கக்கூடாது. ஸோ மாய்ஸ்சர் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணும்போது ஒரு சிலர் இதில் சந்தனமும் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நல்ல ஒரு அரோமா கிடைக்கும், நமக்கு ஒரு ஸ்மெல் வரும், ஃப்ரெஷ்னஸ் வரும். இதுலேயுமே வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரதான் செய்யும். வெட்டி வேரெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஸோ நல்லா இருக்கும். ஸோ நம்ம 1 இயர் வரைக்குமே யூஸ் பண்ணோம்னா இந்த மெத்தடில் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது எந்த ஏஜ் குரூப் மேம் யூஸ் பண்ணலாம்? இப்போ குழந்தைங்க யூஸ் பண்ணலாமா? நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்களும் இந்த பொடி வந்து யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். ஸோ ஏஜ் குரூப்புன்னு கிடையாது. ஸோ 6 months பேபிலேருந்தே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது குழந்தை பருவத்திலேருந்து, அதுவும் பெண்களுக்கு இதை யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்ல ஒரு க்ளோனஸ் கிடைக்கும். இப்போது நிறைய பேருக்கு அன்வான்ட் ஹேர் க்ரோத் சொல்கிறாங்க இல்லையா, எனக்கு ஃபேஸில் வந்து ஹேர் க்ரோத் இருக்குங்க, சின்னில் இருக்குது, அப்பர் லிப்ஸில் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே இது வராமல் இருக்கணும்னா பேசிக்காக ஒரு 9 years 10 yearsல இருந்தே இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்தது அவங்க பியூபர்ட்டி ஸ்டேஜுக்கு போவாங்க இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸே வர ஆரம்பிக்குது. ஸோ அப்போது இது எல்லாமே இந்த அன்வான்ட் ஹேர் க்ரோத் வராமல் இருக்கிறதுக்கு இந்த நலங்கு மாவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்பவே பெனிஃபிட்ஸ் தரும் அப்படின்ற சொல்லியிருக்கீங்க. ஆல்ரெடி ஸ்கின் ரிலேட்டட் டிசீஸ் ஏதாவது கண்டிஷன்ஸ் ஒருத்தவங்களுக்கு இருக்குது, இப்போ எக்ஸிமா இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு ஸ்கின் டிசீசஸ் அலர்ஜிஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க இந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸிமா இருக்கிறவங்க, விட்டிலிகோன்னு சொல்லுவாங்க, வெள்ளை வெள்ளை புள்ளிகள் இருக்குது, வெண்புள்ளி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் அவங்க தான் இதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸிமா கண்டிஷன்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஒரு சிலருக்கு அதுலேருந்து ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிடும். ஸோ
ஸோ இது தண்ணி வடிகிற மாதிரி இருக்கும், காலே ரொம்ப வீங்கின மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கலாம் தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். முக்கியமாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், டயபெட்டிக் அல்சர் இருக்கிறவங்க, ஸோ காலில் நிறைய பேருக்கு அந்த டயபெட்டிக் ஃபுட் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பிரச்சனை இருக்கும். ஸோ டயபெட்டிக் அல்சர் இருக்கிறவங்களும் இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸ்கின்ல இச்சிங் இருக்குது, ரிங் வார்ம் இருக்குது, ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். என்னால் இது வந்து இந்த இச்சிங் அடக்கவே முடியலங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கிறோம், ஆஃபீஸில் இருக்கும், இச்சிங் அதிகமாகுது, ஸ்வெட் வந்துச்சுனாவே உடனே இச்சிங் அதிகமாகிடும். ஸோ அதுக்கு இந்த மிளகு மாவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த சோப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மிளகு மாவு யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்கின்ல மட்டும் இல்லை, நம்ம பாடியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மைண்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல், ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு வர ஆரம்பிக்கும். சிலருக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும், ஸ்வெட் ஆச்சுன்னா உடனே ஒரு மாதிரி பேட் ஆர்டர் வருங்க, எவ்வளோ டியோரண்ட் போடுறேன் எனக்கு வந்து அது செட்டில் ஆகவே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறுறதுக்கு மிளகு மாவு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து கற்றாழை நாற்றம்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. ஸோ எது கொஞ்சம் நான் வெயிலில் போயிட்டு வந்தேன்னா அதிகமாக ஸ்வெட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குமே மிளகு மாவு யூஸ் பண்ணலாம். ஸோ மிளகு மாவு போட்ட பிறகு ஸ்கின் வந்து பயங்கர ட்ரை ஆகுது, எப்படி சிகக்காய் போட்டதுக்கப்புறம் ஸ்கின் ட்ரை ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க, சிகக்காய் போட்டதுக்கப்புறம் இப்படி ஹேர் ட்ரை ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மிளகு மாவு யூஸ் பண்ணதுக்கப்புறமும் இந்த ஸ்கின் ட்ரைனஸ் வந்து இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்குமா? ஸோ இதுக்கு பேசிக்காகவே அவங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும். நார்மலாக சோப் யூஸ் பண்ணால் தான் ஸ்கின் ட்ரை ஆகுது. அதே மாதிரி அதை விட நமக்கு கெமிக்கல்ஸ் இல்லாதது தான் மிளகு மாவு. இதை போட்டு ட்ரை ஆகுதுன்னா அப்போது ஆல்ரெடி அவங்களுக்கு ட்ரை ஸ்கின். குளிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தான் கொஞ்சம் லைட்டாக நம்ம ஆயில் அப்ளை பண்ணிடணும். ஸோ குளிக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சொன்ன மாதிரி பியூர் கோகோனட் ஆயிலோ இல்லை ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம். குங்குமாதி தைலமோ அருகன் தைலம், குமரி தைலம் ரொம்ப பெஸ்ட். ஸோ கற்றாழையிலிருந்து செய்யக்கூடிய குமரி தைலம், ஸோ லைட்டாக அதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிளகு மாவு போட்டு குளிச்சுட்டு வரலாம். இது வந்து நம்ம டெய்லி டே டு டே லைஃப்பில் டெய்லி நம்ம யூஸ் பண்ணலாமா, இல்லை வாரத்துக்கு ஒரு முறை மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்? டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணணும். ஸோ டெய்லி குளிக்கும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈவினிங் நீங்கள் போயிட்டு வரீங்க, இல்லை 2 times 3 times ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுனாலும் இதையே யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சிரமம். இப்போ எல்லாமே நம்ம பேக்கெட்லேயே வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபேஸ் வாஷ்லாம் வந்துருச்சு, சின்ன கண்டெய்னர்லாம் சேஷே மாதிரிலாம் வந்துருச்சு. பட் இது கொஞ்சம் நம்ம கேரி பண்ணிட்டு போகிறது கஷ்டமாக இருந்தாலும் பட் ஹெல்த்தியான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அதனால் இதை எடுத்துகிட்டு போயிட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடலாம். இது நம்ம ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாமா மேம்? தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. டெய்லி நம்ம வந்து இதில் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணியோ இல்லை ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியோ ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 minutes ½ hour அப்புறம் வாஷ் பண்ணிடலாம். அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே மறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னைக்கு நலங்கு பொடி யூஸ் பண்ணுறதுனால டாப் 5 பெனிஃபிட்ஸ் அப்படின்னா எந்த 5 பெனிஃபிட்ஸ் மேம் சொல்லுவேன்? நிறைய சொல்லலாம். டாப் 5 அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரை ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம். நம்பர் 2 அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஸ்பாட்ஸ், பிளாக் ஹெட்ஸ். ஸோ எவ்வளவோ நம்ம வந்து தெரப்பீஸ் எடுக்கிறோம், நிறைய காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், அது எல்லாமே தேவையில்லை. ஸோ ஆல் இன் ஆல் ஒன் சொல்யூஷனாக இந்த மிளகு மாவு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் ஸ்கின்ல நமக்கு எக்ஸஸாக வரக்கூடிய ஸ்வெட்டிங், ஸோ இது சரியாகிறதுக்கும் மிளகு மாவு யூஸ் ஆகுது. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஸ்கின்ல அந்த இச்சிங் சரியாகணும் அப்படின்னாலும் மிளகு மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பெனிஃபிட், மெயினான ஒரு பெனிஃபிட் என்னென்னா இந்த கிட்ஸில் இருந்து வயசானவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பெட் சோர்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெட் ரிடனாக இருக்கவங்களுக்கு இந்த மிளகு மாவு யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அந்த பெட் சோர்ஸும் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஆல் இன் ஆல் ஒன் சொல்யூஷன்னா மிளகு மாவுன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நன்றி மேம். பிகாஸ் இன்னைக்கு நலங்கு பொடியோட என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது எப்படி நம்ம ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் வேறு ஒரு டாப்பிக்கோட வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.